இஸ்லாமிய பார்வையில் தற்போதைய உலக நிகழ்வுகள், குறிப்பாக ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல்களை மார்க்க ரீதியான புரிதலோடும் இங்கே காண்போம். முன்னொரு காலத்தில் அதிகமான அல்லாஹ்வின் தூதர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியான பாலஸ்தீனம் அமைதியின் இருப்பிடமாக இருந்தது. காலம் உருண்டோடியதில் அந்த பூமி பெரும் போர்க்களமாக மாறியது. இன்றைக்கு நாம் காணும் ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல் என்பது வெறும் நிலப்பரப்புக்கான சண்டை மட்டுமல்ல, இது ஆதிக்கம் மற்றும் நீதிக்கான போராட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த கதையின் நாயகன் ஒரு மனிதர் அல்ல, அது ஒரு புனித தலம். அதுதான் பைத்துல் முகத்தஸ். இஸ்லாமிய நம்பிக்கையின்படி இது முஸ்லிம்களின் முதல் கிப்லா. இந்த இடத்தை மீட்டெடுப்பதும் அங்குள்ள மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதும் ஒவ்வொரு முஸ்லிமின் கடமையாக கருதப்படுகிறது. அநீதி இழைக்கப்படும் பொழுது மௌனமாக இருப்பது அநீதி இழைப்பவருக்கு செய்யும் உதவிக்கு சமம். இதுவே இஸ்லாத்தின் அடிப்படை பாடம். ஈரான் தன்னை இந்த அநீதிக்கு எதிரான ஒரு குரலாக முன்னிறுத்துகிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவது ஈமானின் ஒரு பகுதி. இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை எதிர்ப்பதை ஈரான் தனது மார்க்க கடமையாக பார்க்கிறது. இது தாலூத் ஜாலூத் போரை நினைவூட்டுகிறது. குரானில் தாலூத் மற்றும் ஜாலூத் சம்பவத்தை நாம் வாசித்திருப்போம். ஒருபுறம் பெரும் ஆயுத பலம் கொண்ட படை, மறுபுறம் இறைநம்பிக்கை மட்டுமே கொண்ட சிறிய கூட்டம். இன்றைய சூழலில் அமெரிக்காவின் ஆயுத பலம் ஒரு பெரும் சக்தியாக நிற்கிறது. இஸ்லாமிய பார்வைப்படி இறுதி வெற்றி உண்மையான இறைநம்பிக்கை கொண்டவர்களுக்கே என்பது நம்பிக்கை. இஸ்லாமிய இறுதி கால அடையாளங்களில் இந்த பூமியில் பெரும் போர்கள் ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளது. நபி ஈசா அலைஹிவஸல்லம் அவர்கள் மீண்டும் வருவார்கள் என்பதும் அவர்கள் நீதியை நிலைநாட்டுவார்கள் என்பதும் அசைக்க முடியாத நம்பிக்கை. நிச்சயமாக இறைவனின் உதவி மிக அருகிலேயே இருக்கிறது. அல்-குர்ஆன் 2:214. இந்த மோதலை இஸ்லாம் வெறும் அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்காமல் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலான போராட்டமாக பார்க்கிறது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் இறைவனின் உதவி நிச்சயம் வரும் என்று நம்பிக்கை கொள்வோமாக. இன்ஷா அல்லாஹ்.